வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பின்னாடி சைனா வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவை இயக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாலத்தீவில் புதிய அதிபர் வந்தவனே என்ன சொல்லியிருக்காருன்னா, ராணுவ வீரர்கள்லாம் இந்தியாவோட ராணுவ வீரர்கள் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதில் சொல்லியிருக்காங்க. ராணுவ வீரர்கள் வந்து வெளியேறோம், பட் ஆனால் வந்து தொழில்நுட்ப குழுவை அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முடிவு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா, ஏன் இந்த மாதிரி முடிவு அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்கள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன மாதிரிலாம் நடக்கும் அடுத்தது அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மாலத்தீவு உறவில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அங்குள்ள இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. மாலத்தீவில் இருக்கும் இந்திய படைகளை திரும்ப அழைத்த பிறகு அந்த இடத்திற்கு இந்தியாவில் இருந்து ஒரு தொழில்நுட்ப குழு அனுப்பி வைக்கப்படும் என்று வியாழக்கிழமை தனது வாராந்திர செய்தியாளர் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரவீந்திர ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியா ஒரு நடுநிலையான பாதையை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் மாலத்தீவும் அதை ஏற்க தயாராகும் என்றும் பல ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அங்கு இந்திய வீரர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்தியா தனது தொழில்நுட்ப குழுவை கொண்டும் தனது பணிகளை செய்ய முடியும். ஸோ மாலத்தீவின் பூகோள அமைப்பு மிகவும் முக்கியமானதுங்க. ஏனெனில் வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் மாலத்தீவு வழியாக மட்டுமே வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் அந்த நாடு செயல் உத்தி ரீதியாக இந்தியாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உறவுகள் ஒரு கட்டத்திற்கு மேலே மோசமடையாமல் இருக்க மாலத்தீவு அவ்வாறு செய்வது அவசியம் என்று புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சீன ஆய்வுகளுக்கான மையத்தின் இணை பேராசிரியர் அரவிந்த் எலேரி தெரிவித்துள்ளார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா தனது துருப்புகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதில் மாலத்தீவு தொடக்கத்தில் பிடிவாதமாக இருந்த போதிலும் அங்கு பணியமர்த்தப்படுபவர்கள் இராணுவ நடவடிக்கைகளில் நேரடி தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடாது என்று இப்போது ஒப்புக்கொண்டிருப்பது பெரிய விஷயம் என்று அரவிந்த் எலேரி குறிப்பிட்டார். பணியில் இருக்கும் ஒரு இராணுவ வீரர் தனது நாட்டில் நிறுத்தப்பட்டிருப்பது ஒரு நாட்டிற்கு கவலை அளிக்கும் விஷயம்தான். அதாவது இன்னொரு நாட்டோட இராணுவ வீரர் வந்து இன்னொரு நாட்டில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கவலையான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஓய்வு பெற்ற அதிகாரிகள், கடலோர காவல் படை அல்லது பிற துணை இராணுவ படைகளின் விஷயம் வேறு. இருப்பினும் இத்தகைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்வது மாலத்தீவுடைய நெகிழ்வுத்தன்மையின் அடையாளம். இந்த பிராந்தியத்தில் இந்தியாவின் நலன்களை முழுமையாக புறந்தள்ள முடியாது என்பதை ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவோட ஒரு ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவை எதுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் எதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வெறுப்பை காட்டுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்ச் 15ஆம் தேதிக்குள் இந்தியா தனது படைகளை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவு வந்து இப்போ மாலத்தீவு கேட்டிருக்காங்க. ஸோ மாலத்தீவில் இருந்து இந்தியா தனது படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாகவும் கூறியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையின்படி மூன்றில் ஒரு விமான தளங்களில் இருந்து துருப்புகளை 2024 மார்ச் 10ஆம் தேதிக்குள் திரும்ப பெறப்படும். மீதமுள்ள 2 விமான தளங்களில் இருக்கும் துருப்புகள் 2024 மே 10ஆம் தேதிக்குள் திரும்ப பெறப்படும் என்று மாலத்தீவு அதிபர் முகமது முய்சி இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியின் போது தெரிவித்தார். ஆனால் தற்போது இந்திய ராணுவ வீரர்களுக்கு பதிலாக இந்திய தொழில்நுட்ப குழு நியமிக்கப்படும் என இந்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு முகமது முய்சி அதிபராக பதவியேற்றதில் இருந்து மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து வருகின்றன. முய்சி சீன சார்புடையவர் என்றும் கருதப்படுகிறது. ஸோ இது குறித்து வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நடைபெற்ற இந்தியா மற்றும் மாலத்தீவின் உயர்மட்ட மையக்குழுவின் 2வது கூட்டத்திற்கு பிறகு பிப்ரவரி 2ஆம் தேதி இது குறித்து தெரிவிக்கப்பட்டது என்றும் அதன் 3வது கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார். மேலும் மாலத்தீவில் இருக்கும் இந்திய படைகள் திரும்ப பெறப்பட்ட பிறகு அவர்களின் இடத்தில் இந்தியாவில் இருந்து தகுதியான தொழில்நுட்ப குழு பணியமர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் மாலத்தீவுக்கான நிதியுதவியை இந்தியா குறைத்துள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஜெய்ஸ்வால், இந்த தொகை உண்மையில் அதிகரித்துள்ளது. இறுதி புள்ளி விவரங்கள் வரும்போது உதவி எவ்வளவு அதிகரித்துள்ளது என்பது குறித்து இன்னும் தெளிவுபடும் என்றார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா 2023 பட்ஜெட்டில் இந்த சிறிய தீவு நாட்டிற்கு 400 கோடி ரூபாய் ஒதுக்கியது. ஆனால் பின்னர் இந்த உதவி 770 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் இந்த உதவி 600 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ முன்னோக்கி செல்லும் வழி குறித்து எதிர்காலத்தில் தெளிவு ஏற்படும் போது புதிய புள்ளி விவரங்களை மாற்றவும் முடியும். நாம் மாலத்தீவின் நட்பு நாடு, அதன் வளர்ச்சியில் உறுதியுடன் இருக்கிறோம் என்று இது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்துள்ளது.
ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் இருந்து படைகள் அகற்றுவது பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாலத்தீவில் இருக்கும் தனது படைகளை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என்று அதிபராக பதவியேற்ற பிறகு முய்சு கேட்டுக்கொண்டார். வேறு எந்த நாட்டு இராணுவ வீரர்களும் தனது நாட்டில் இடம் கொடுக்க போவதில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸோ மாலத்தீவில் பொதுமக்களின் மருத்துவ தேவைகள் மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்காக செயல்படும் இந்திய விமான தளத்தின் பணிகள் நிறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் நடைமுறை தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் பின்னர் தெரிவித்தது. மார்ச் 10ஆம் தேதிக்குள் ஒரு தளத்தில் இருந்தும் மே 10ஆம் தேதிக்குள் மீதமுள்ள 2 தளங்களில் இருந்தும் இந்திய துருப்புகள் திரும்ப பெறப்படும் என்று இப்போது இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. ஆனால் அதன் பிறகு விமான தளங்களுக்கு மாலத்தீவு இராணுவம் பொறுப்பேற்கும் என்பது கிடையாது. இந்திய இராணுவ வீரர்களுக்கு பதிலாக இந்திய தொழில்நுட்ப குழு அங்கு நியமிக்கப்படும். ஸோ மாலத்தீவில் தற்போது 77 இந்திய வீரர்கள் உள்ளனர். அவர்கள் கடல் கண்காணிப்புக்காக ஒரு டார்னியர் அதாவது 228 விமானத்தையும் மருத்துவ உதவிக்காக 2 HAL துரு ஹெலிகாப்டர்களையும் இயக்குகின்றனர். ஸோ அதாவது மாலத்தீவில் இருக்கவங்க என்னன்னா, நீங்கள் நல்ல எண்ணத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு எண்ணத்தில் எப்படி உதவி பண்ணாலும் உங்கள் நாட்டு இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டுக்காக தான் செயல்படுவாங்க. இங்கே இருக்க ரகசியங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை வரும், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, அதாவது எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வைக்கிறதுனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்களை அனுப்புகிறாங்க. ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே ராணுவ வீரர்கள் வேண்டாம், தொழில்நுட்ப அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி அனுப்புகிறாங்களே தவிர மற்றபடி இதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே போல் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு சில எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சீனாவிடம் இருந்து பெரும் பொருளாதார உதவியை நாடப்போவதாக முய்சு அறிவித்ததை தொடர்ந்து மாலத்தீவு கடுமையான கடனில் சிக்கும் அபாயத்தில் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் புதன்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாலத்தீவு சீனாவிடம் இருந்து எவ்வளவு கடன் வாங்கப் போகிறது என்பது பற்றிய விரிவான தகவலை செலாவணி நிதியம் அளிக்கவில்லை. ஆனால் மாலத்தீவு விரைவில் தன் கொள்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மதிப்பாய்வு செய்த பின்னர் IMF கூறியுள்ளது. பெரிய கொள்கை மாற்றங்கள் இல்லை என்றால் மாலத்தீவின் நிதி பற்றாக்குறை மற்றும் அரசு கடன் ஆகிய இரண்டும் தொடர்ந்து அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. தீவிர வெளிநாட்டு கடனில் சிக்கும் ஆபத்தில் அது உள்ளது என்று நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலைகள் மற்றும் இறக்குமதிக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் அதன் நிதி பற்றாக்குறையே அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர மாலத்தீவு காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடியது. வெள்ளம் மற்றும் கடல் மட்டம் உயரும் அபாயம் உள்ளது. இதன் காரணமாக கடுமையான பொருளாதார விளைவுகள் கூட ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவிடம் கடன் வாங்கி பல தெற்காசிய நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நேரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. பாகிஸ்தானும் இலங்கையும் சீனாவின் லட்சிய திட்டமான பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தின் கீழ் உட்கட்டமைப்பு கட்டுமானங்களுக்காக அந்த நாட்டிடமிருந்து பெரும் கடன் வாங்கி இப்போது கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொள்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோ பசிபிக் பகுதியில் உள்ள செயல் உத்தி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு நாடு மாலத்தீவு. எனவே சீனா இந்த திட்டம் தொடர்பாக ஆர்வம் காட்டுகிறது. உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமான கிழக்கு மேற்கு கடல்வழி மாலத்தீவுகளின் 1000க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் வழியாக செல்கிறது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் செய்து உதவி செய்கிறாங்கன்னா இவங்ககிட்ட எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குது, இந்த வழியாக தானே போய் ஆகணும் அப்படிங்கிறத நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து உதவி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முய்சுவுக்கு முன் அவரது கட்சியின் தலைவர் அப்துல்லா யாமின் அதிபராக இருந்தபோது கட்டுமான திட்டங்களுக்கான சீனாவிடம் பெருமளவில் கடன் வாங்கினார். மாலத்தீவின் மீது மொத்தமாக $3 பில்லியன் வெளிநாட்டு கடன் உள்ளது. அதில் 42% சீனாவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை என்று உலக வங்கியின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது. ஸோ முய்சு எதிர்கொண்டுள்ள ஒரு பெரிய பொருளாதார சவால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் புள்ளி விவரங்கள் படி நாட்டின் பொருளாதாரம் சரியான பாதையில் உள்ளது என்று IMFஇன் எச்சரிக்கைக்கு முன்பு முய்சு கூறியிருக்கிறார். மாலத்தீவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தனது நிர்வாகம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். ஸோ பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க நிர்வாகம் வகுத்துள்ள உத்திகளை சமீபத்திய கூட்டங்களில் நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் முன் தாம் அளித்ததாகவும் அவை 2 அமைப்புகளாலும் ஆதரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மாலத்தீவு எதிர்கொண்டுள்ள பொருளாதார சவால்களை இந்த வாரம் ஒப்புக்கொண்ட முய்சு தடைபட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் தொடங்க விரும்புவதாக கூறினார். நாட்டின் பொருளாதார நிலை பற்றி குறிப்பிட்ட அவர் பெரும் கடனுடன் தத்தளிக்கும் பொருளாதாரம் தனக்கு கிடைத்துள்ளது என்றார். அரசு அதிகாரிகளை சந்தித்து தங்களின் வளர்ச்சி தேவைகளை முன்னுரிமை அடிப்படையில் பட்டியலிடுமாறும் இதனால் திட்டங்களுக்கான பணிகளை இந்த ஆண்டு தொடங்க முடியும் என்றும் இந்த வாரம் மாலத்தீவு குடிமக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். முய்சு தனது இந்திய விரோத அணுகுமுறையால் அரசியல் மட்டத்திலும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். ஸோ மாலே நகரில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற மேயர் பதவிக்கான தேர்தலில் எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி அதாவது MTP வேட்பாளர் ஆதம் ஆசிம்
பெரும் வெற்றி பெற்றார். இந்தியா சார்புடையவர் என்று கருதப்படும் முகமது இப்ராஹிம் சோலியின் கைகளில் அக்கட்சியின் தலைமை பொறுப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இருக்கக்கூடிய சர்ச்சை என்னன்னா, இந்த ஆண்டு ஜனவரியில் பிரதமர் மோடி லட்சத்தீவு சென்றார். அவரது பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் தரைக்குறைவான கருத்துக்களை வெளியிட்டனர். அதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே தூதாண்மை தகராறு தொடங்கியது. இருப்பினும் இதற்கு முன்பே பதற்றமான சூழலை பார்க்க முடிந்தது. மாலத்தீவு அதிபர் தேர்தலில் சீனாவின் பக்கம் சார்புடைய முய்சுவின் கட்சி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியா அவுட் என்ற கோஷத்தை முன்வைத்தது. தான் அதிபரானால் இந்திய வீரர்களை இங்கிருந்து வெளியேற சொல்வேன் என்று முய்சு கூறியிருந்தார். தூதாண்மை தகராறு தொடங்கிய பின்னர் சுற்றுலாவுக்காக மாலத்தீவு செல்வதற்கு பதில் லட்சத்தீவு செல்லுமாறு மக்கள் சமூக ஊடகங்களில் முறையிடத் தொடங்கினர். ஸோ இதனிடையில் முய்சு சீனாவுக்கு சென்று தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். மேலும் சீனாவிடம் இருந்து பெரும் பொருளாதார உதவி பற்றியும் அறிவித்தார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மாலத்தீவுக்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சீனாவிலிருந்து மாலத்தீவுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையில் பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று தி இந்து நாளிதழின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியா மட்டுமின்றி அங்கு செல்லும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இருப்பினும் இதற்கு தூதாண்மை தகராறு மட்டுமே ஒரே காரணம் என்று சொல்ல முடியாது. இந்த முழு விஷயத்திலும் மாலத்தீவு மட்டுமே நஷ்டத்தை சந்திக்கும் என சொல்ல முடியாது என்றும் தி இந்து நாளிதழ் கூறுகிறது. வெளிநாட்டில் சிகிச்சை பெறக்கூடிய அரசு காப்பீட்டு திட்டத்தின் பட்டியலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தாய்லாந்து ஆகியவை சேர்க்கப்படும் என்று ஜனவரி மாதம் முய்சு கூறினார். இதன் பிறகு மாலத்தீவில் இருந்து சிகிச்சைக்காக இந்தியா வருபவர்களின் எண்ணிக்கை குறையக்கூடும். மாலத்தீவு இந்தியாவில் இருந்து கிரானைட், இரும்பு, ஸ்டீல், புல்டோசர்கள் போன்றவற்றோடு கூடவே அரிசி, மூட்டை, இறைச்சி, வெங்காயம், தக்காளி போன்ற பொருட்களையும் அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் நிலவும் பதற்றம் இதன் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வல்லுநர்களால் தெரிவிக்கப்படுகிறது, எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? ஒரு பக்கம் நேர்மையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நாங்கள் உங்களுக்கு எந்த விளைவும் ஏற்படுத்த மாட்டோம், எங்கள் ராணுவ வீரர்கள் எங்களுக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க பக்கம் இருந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் நீ யார் இங்கே வந்து இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கம் இருந்து அவங்க நியாயத்தை பார்க்குறாங்க. ஸோ எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர் சண்டையில், பக்கத்து நாடு சண்டையில் எங்கேயோ தூரமாக இருக்கிற சீனா வந்து பார்த்திங்கன்னா உள்ள நுழைஞ்சு மாலத்தீவுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் சீனா மூக்க நுழைச்சாலும் கண்டிப்பாக வந்து மூக்க நுழைச்ச நாடு, அந்த சீனா மூக்க நுழைச்ச நாடு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உருப்பட்டதா சரித்திரமே கிடையாதுங்க. ஸோ அதே போல் மாலத்தீவில் நுழையிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.